ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்னைக்கு நான் ரொம்ப சூப்பரான ஒரு ஆஃப்ரிக்கன் பேலஸ்க்கு தான் வந்திருக்கேன். இந்த பேலஸ் ஆஃப்ரிக்காவில் உள்ள உகாண்டாவில் தான் அமைஞ்சிருக்கு. இந்த பேலஸோட பேர் கபாக்கா பேலஸ். இதுதான் இந்த பேலஸோட என்ட்ரன்ஸ் கேட். பார்க்கறதுக்கு சந்திரமுகி படத்தில் வர என்ட்ரன்ஸ் கேட் மாதிரியே இருக்குல்ல. இன்னொரு முக்கியமான விஷயம், இந்த கபாக்கா பேலஸ் பற்றி இது வரைக்கும் எந்த ஒரு தமிழ் யூடியூப் சேனல்லையும் யாரும் ஏதோ வீடியோ போடலை. ஸோ சன் டிவியில் இந்திய தொலைக்காட்சிகளில் முதல் முறையாகன்னு சொல்கிற மாதிரி தமிழ் யூடியூப் சேனலில் முதல் முறையாக, அதுவும் என்னோட சேனலில் இந்த கபாக்கா பேலஸ் பற்றி நான் தமிழில் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். இந்த கபாக்கா பேலஸை லோக்கல் லாங்குவேஜில் லூபரி பேலஸ் அப்படிலாம் மேங்கோ பேலஸ்னு சொல்கிறாங்க. 1885ல சே கபாக்கா டேனியல் மாங்கான்றவர் தான் இந்த ஒரு பேலஸை கட்டியிருக்காரு. உகாண்டாவுடைய தலைநகரமான கம்பாலால இருக்கக்கூடிய சரித்திர புகழ் வாய்ந்த கபாக்கா பேலஸ் கிட்ட நான் பேசிட்டு இருக்கேன். இந்த பேலஸை 1885ல கபாக்கா டேனியல் மாங்கா இவர் தான் வந்துட்டு எஸ்டாப்ளிஷ் பண்ணியிருக்காரு. ஸோ இந்த பேலஸ்குள்ள பார்த்தீங்கன்னா நிறைய சரித்திர புகழ் வாய்ந்த நிறைய பொருட்கள் வந்து இன்னமும் உள்ளதான் வந்து ப்ரிசர்வ் பண்ணி வச்சுட்டு இருக்காங்க. நம்ம ஊர்ல அம்மிக்கல் வந்து அரைக்க பயன்படுத்துற மாதிரி இவங்களும் பயன்படுத்தியிருக்காங்க. அதோட லோக்கல் பேர் பார்த்தீங்கன்னா இங்க மேங்கோன்னு சொல்றாங்க. ஸோ அந்த பேரை வச்சுதான் இந்த பேலஸ்க்கும் மேங்கோன்ற பேரும் வந்திருக்கு. அதே மாதிரி இடியமினுடைய டார்ச்சர் சேம்பர்ஸ், அதாவது மக்களை கொடுமைப்படுத்தி கொன்ன அந்த ஒரு சேம்பரும் பார்த்தீங்கன்னா உள்ளதான் இருக்கு. ஸோ அந்த ஒரு இடத்தையும் இன்னைக்கு நீங்க இந்த வீடியோல பார்க்க போறீங்க. ஸோ இந்த வீடியோ ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். ஸோ ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்க. இந்த பேலஸோட எக்ஸாக்ட் லொகேஷன் எங்க இருக்குன்னா பேர்ல் ஆஃப் ஆஃப்ரிக்கான்னு சொல்லப்படுற உகாண்டாவுடைய கேபிட்டல் சிட்டியான கம்பாலால தாங்க அமைஞ்சிருக்கு. ஸோ இந்த அழகான அரண்மனையை சுத்தி பார்க்கறதுக்கு நீங்க எல்லாரும் ரெடியா? வாங்க இப்போ இந்த வீடியோக்குள்ள போகலாம். கேட்ட பார்த்தாலே பயமா இருக்கு. இதான் மாப்பிள்ள, நீங்க கேட்ட வேட்டையாபுரம் அரண்மனை பார்த்தாச்சுல. இப்படி ஊருக்கு போங்க. கையெடுங்க. ஏன் சைக்கிள்ல போறீங்களா? உள்ள வாங்க. எங்க மாப்பிள்ள வாங்க உள்ள போலாம். சொல்றாங்க உள்ள வரமாட்டேன். நம்ம போவோம். ஸோ இப்போ நாங்கள் பேலஸ்குள்ளே என்டர் ஆகிட்டோம். என்டர் ஆனதுக்கு அப்புறமா உள்ள மெயின் ஆஃபீஸ்க்கு போக சொன்னாங்க. மெயின் ஆஃபீஸில் இந்த ஒரு பெரிய டிஸ்பிளே போர்டு வச்சுருந்தாங்க. இந்த போர்டில் இப்போ நீங்கள் பார்க்குறது புகாண்டா கிங்டமை ஆட்சி செய்த 4 முக்கியமான கிங்ஸ். ஸோ இப்போ கரண்ட்டாக புகாண்டா கிங்டமோட கிங்காக இருக்கிறது யாருன்னா கபாக்கா ரொனால்ட் முவிண்டே முட்டுபி. ஸோ இவர் தான் வந்துட்டு இப்போ வந்துட்டு புகாண்டா கிங்டமை ஆட்சி பண்ணிட்டு இருக்காரு. ஸோ இங்கே இருக்கக்கூடிய ஸ்டாஃப்ஸ் எல்லாம் இந்த கபாக்கா கிங் வந்துட்டு வீக்லி ஒன்ஸ் பேலஸ்க்கு வந்துட்டு போவார் அப்படின்னு சொன்னாங்க. இப்போ நீங்க பாக்குறது 4 முக்கியமான கபாக்கா கிங்ஸ். இதுல 3 பேர் இந்த பேலஸ்ல தான் வாழ்ந்திருக்காங்க. இந்த 4 முக்கியமான கபாக்கா கிங்ஸ் பத்தியுமே நான் டீடைல்டா என்னோட சேனல்ல கசுபி டோம்ஸ்ன்ற ஒரு வீடியோல எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். கசுபி டோம்ஸ்ல தான் இந்த 4 கபாக்கா கிங்ஸையுமே அடக்கம் பண்ணியிருக்காங்க. ஸோ கசுபி டோம்ஸ்ன்றது ஒன்றும் இல்லைங்க, ஒரு பரியல் பிளேஸ். அதாவது இந்த ராஜாக்கள் எல்லாருமே அடக்கம் பண்றதுக்கு ஒரு இடமா வச்சிருக்காங்க. கசுபி டோம்ஸோட வீடியோ லிங்க் நான் ஸ்கிரீன்ல பின் பண்ணியிருக்கேன். நீங்க அந்த வீடியோ பார்த்துட்டு வந்து இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இன்னும் பெட்டரா புரியும். இவர் தான் புகாண்டா கிங்டம் உடைய கரண்ட் கிங் ரொனால்ட். இவர் பக்கத்துல இருக்கிறது அவருடைய ஒய்ஃப். இந்த போட்டோல நீங்க பாக்குறது எல்லாமே அவருடைய குழந்தைங்க. ராஜ வம்சத்தை சேர்ந்தனால இந்த குழந்தைங்கள பிரின்சஸ் அப்புறம் பிரின்ஸ் அப்படின்னு தான் சொல்றாங்க. ஸோ அதே பேரை வந்து போட்டோ கீழே மென்ஷன் பண்ணி போட்டிருந்தாங்க. 1962க்கு அப்புறமா உகாண்டால இருந்த எல்லா பிரசிடென்ட்ஸ் உடைய போட்டோவுமே இந்த போட்டோல இருந்தது. இந்த போட்டோல நீங்க பாக்குறது வேற யாரும் இல்லைங்க, உகாண்டாவையே புரட்டி போட்ட இடியமின். இடியமினுக்கு கிங் முட்டேசட்டோனா ரொம்ப பிடிக்குமா. அதனால அவர் இறந்ததுக்கு அப்புறமா அவருடைய ஃபைனல் ரைட்ஸ் அப்ப அவருக்கு இறுதி மரியாதை செலுத்துறாரு. இப்போ நீங்க பாக்குறது ஒரு பழைய கடிதம். இது வந்துட்டு 1875ல கிங் முட்டேசா 1, அதாவது கபாக்காவுடைய ஃபர்ஸ்ட் கிங் இருக்காருல்ல, அவர் குயின் விக்டோரியாவுக்கு இந்த லெட்டர் எழுதியிருக்காரு. இந்த லெட்டர்ல குயின் விக்டோரியாவுக்கு அவர் என்ன எழுதியிருக்காருன்னா, எங்க நாட்டுக்கு கொஞ்சம் டீச்சர்ஸ் அதே மாதிரி மிஷினரிஸ் இதெல்லாம் அனுப்பி கொஞ்சம் கிறிஸ்டியானிட்டி இங்க ஸ்ப்ரெட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி எழுதியிருக்காரு. இந்த பேலஸை சுத்தி பார்க்கறதுக்கான என்ட்ரன்ஸ் ஃபீ இங்க போட்டிருக்காங்க பாருங்க. உகாண்டால உள்ள லோக்கல் மக்களுக்கு கம்மியா தான் சார்ஜ் பண்றாங்க. பட் நான் ரெசிடென்ட் அடல்ட்ஸ், இந்த மாதிரி வெளிநாட்டுல இருந்து இங்க வந்திருப்பாங்கல்ல, அவங்களுக்கு நம்ம ஒரு காசுக்கு 800 rupees சார்ஜ் பண்றாங்க. இப்போ நாங்க என்ட்ரன்ஸ் டிக்கெட் வாங்கிட்டு அரண்மனையை சுத்தி பார்க்க கிளம்பிட்டோம். நான் அடிக்கடி புகாண்டா கிங்டம்னு சொல்றேன்ல, அதை பத்தி தெரியாதவங்களுக்கு நான் ஷார்ட்டா புகாண்டா கிங்டம்னா என்னன்னு சொல்லிடுறேன். உகாண்டால மொத்தமா 5 ட்ரெடிஷனல் கிங்டம்ஸ் இருக்கு. அதுல வந்துட்டு ரொம்ப பழமையான அதே மாதிரி ரொம்ப பெரிய கிங்டம்னா அது வந்து புகாண்டா கிங்டம் தான் அப்படின்னு சொல்றாங்க. புகாண்டா கிங்டமை சேர்ந்த மக்களை பகாண்டா பீப்புள் அப்படின்னு சொல்றாங்க. இது ஒரு கைண்ட் ஆஃப் ட்ரைபல் பீப்புள் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இந்த மாதிரி ஒவ்வொரு கிங்டம்க்கு கீழே வர மக்களுக்கும் ஒவ்வொரு பேர் இருக்கு.
அதே மாதிரி நான் அடிக்கடி கபாக்கா அப்படின்ற ஒரு வேர்டு யூஸ் பண்றேன்ல, அது ஒன்றும் இல்லைங்க. புகாண்டா கிங்டம் உடைய கிங்கை தான் வந்துட்டு கபாக்கா அப்படின்னு சொல்றாங்க. இவர் தான் புகாண்டா கிங்டம் உடைய ட்ரெடிஷ்னல் லீடர், அதாவது அவர் தான் அந்த கிங்டம் உடைய பாரம்பரிய தலைவர். இப்ப அடுத்ததா நீங்க எல்லாரும் என்கிட்ட ஒரு கொஸ்டின் கேட்கணும்னு நினைப்பீங்க. அது என்னன்னா, சரி அடிக்கடி நீங்க கிங்னு சொல்றீங்களே, அவர் என்னதான் இந்த நாட்டுல பண்ணுவாரு அப்படின்றதான் கரெக்டா? சோ கிங்கோட ரோல், அதாவது அவருடைய வேலை என்னன்னா, ஒவ்வொரு கிங்டம் உடைய கலாச்சாரம் பாரம்பரியம், அதாவது கல்ச்சர் அண்ட் ட்ரெடிஷன் இருக்கு பாத்தீங்களா, அதெல்லாம் பாதுகாக்கிறது மட்டும்தான். சோ உகாண்டாவை பொறுத்த வரைக்கும் கிங்குக்கு எந்த விதமான பொலிட்டிக்கல் பவருமே கிடையாது. சோ புகாண்டா கிங்டம்னா என்னன்றத பத்தி உங்க எல்லாருக்கும் ஒரு ஐடியா கிடைச்சிருக்கும்னு நினைக்கிறேன். யாருக்காவது டவுட்ஸ் தான் மறக்காம கமெண்ட்ஸ் என்கிட்ட கேளுங்க, நான் கிளாரிஃபை பண்றேன். வந்துட்டு ஒரு வார் நடந்திருக்கு. அந்த வார் நடந்த டைம்ல கபாக்கா முட்டேசா 2 அந்த கிங் வந்து இங்கதான் உள்ள இருந்திருக்காரு. ஸோ அவர் அட்டாக் பண்ணி அவரை கொல்றதுக்கு தான் வந்துட்டு அந்த வார் நடந்தது. பட் அந்த டைம்ல பாத்தீங்கன்னா நிறைய மக்கள் வந்து கொல்லப்பட்டிருக்காங்க. ஸோ அதனால அவர் வந்துட்டு இங்க தப்பிச்சு லண்டனுக்கு போயிருக்காரு. ஸோ இதை பத்தின வந்து நியூஸ் வந்துட்டு நான் என்னோட லாஸ்ட் வீடியோ சொல்லியிருக்கேன். கபாக்கா முட்டேசா 2ன்றவர் தான் வந்துட்டு லண்டனுக்கு வந்து தப்பிச்சு போயிருப்பாரு. ஸோ அங்கேயும் வந்துட்டு அவரை விட்டு வைக்கல, அங்கேயும் வந்துட்டு அவர் நிறைய ஃபோர்ஸஸ்லாம் அமைச்சு எப்படியோ வந்துட்டு அவரை கொலை பண்ணிட்டாங்க. சாரி எப்படி சொல்றது, பட் ஸோ இங்கே வந்துட்டு நிறைய பேர் வந்து இறந்துருக்காங்க. பிளட் ஷேட் நடந்தனால இந்த ஒரு காரணத்தினால இங்க இருக்கக்கூடிய கிங் வந்துட்டு இங்க ஸ்டே பண்ணக்கூடாது நைட் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ அந்த ஒரு ரீசனுக்காக தான் ஒன்லி ஃபார் அஃபிஷியல் டியூட்டிஸ்க்கு மட்டும் தான் வந்துட்டு இங்க கிங் வந்துட்டு போறாரு. மற்றபடி நைட் ஸ்டே வந்துட்டு எந்த ஒரு நாளையும் வந்து அவர் இங்க தங்கக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க போல. ஏன்னா இங்க நிறைய பிளட் ஷேட் நடந்திருக்கு, நிறைய மக்கள் வந்து இந்த ஒரு கிரவுண்ட்ல கொல்லப்பட்டிருக்காங்க. அந்த ஒரு காரணத்துக்காக இப்ப இருக்கக்கூடிய கிங் வந்துட்டு இங்க ஸ்டே பண்ண மாட்டாரு, ஜஸ்ட் வந்து விசிட் பண்ணிட்டு போயிடுவாரு. இப்போ நீங்க பாக்குறது தான் கிங் முட்டேசா 2. இவரை மர்டர் பண்றதுக்கு தான் 1966ல இந்த கபாக்கா பேலஸ்ல வார் நடந்திருக்கு. இவரை ஏன் மர்டர் பண்ண ட்ரை பண்ணாங்கன்றத ஷார்ட்டா சொல்லிடுறேன். இவர் புகாண்டா கிங்டம் உடைய கிங்கா மட்டும் இல்லாம உகாண்டா உடைய ஃபர்ஸ்ட் பிரசிடென்ட்டாவும் இருந்திருக்காரு. அது மட்டும் இல்ல, இவர் ஒரு வெல் ட்ரைன்டு சோல்ஜராகவும் ஆர்மியில இருந்திருக்காரு. உகாண்டாவை பொறுத்த வரைக்கும் பிரசிடென்ட்க்கு தாங்க எல்லா பொலிட்டிக்கல் பவருமே உண்டு, பிரைம் மினிஸ்டருக்கு எந்த ஒரு பொலிட்டிக்கல் பவருமே பெருசா கிடையாது. சொல்ல போனா இங்க பிரசிடென்ட் தான் பிரைம் மினிஸ்டருமே சூஸ் பண்றாங்க. ஸோ முட்டேசா 2 பிரசிடென்டா இருக்கும்போது பிரைம் மினிஸ்டரா இருந்த மில்டன் ஒபோட்டேக்கும் அவருக்கும் ஏதோ பொலிட்டிக்கல் கிளாஷ் ஆகியிருக்கு. அது மட்டும் இல்ல, ஏற்கனவே மில்டன் ஒபோட்டேக்கு இந்த முட்டேசா 2 மேல என்னடா இவன் ஒரு கிங்காவும் இருக்காரு ஒரு பிரசிடென்டாவும் இருக்காரு அப்படின்ற மாதிரி ஒரு போட்டியும் பொறாம இருந்துட்டே இருந்திருக்கு. அதனால ஒபோட்டே 1966ல மிலிட்ரி ஹெட்டா இருந்த இடியமினை கூப்பிட்டு, நீங்க எப்படியாவது உங்க மிலிட்ரி ஃபோர்ஸஸ் எல்லாம் வச்சு கபாக்கா பேலஸை அட்டாக் பண்ணி கிங்கையும் வந்துட்டு கொன்னுடுங்க அப்படின்ற மாதிரி ஒரு ஆர்டர் போடுறாரு. இதுல ஒரு பெரிய ட்விஸ்ட் இருக்கு. அது என்னன்னா, இடியமினுக்கு பர்சனலா கிங் முட்டேசா 2 ரொம்ப பிடிக்கும். அதனாலயோ என்னவோ தெரியல, இந்த வார்ல நிறைய மக்கள் இறந்தாலுமே கிங் முட்டேசா 2 எப்படியோ எஸ்கேப் ஆகி லண்டனுக்கு போயிருக்காரு. ஆனாலும் அங்கேயும் அவரை கண்டுபிடிச்சு எப்படியோ மர்டர் பண்ணிட்டாங்க. இப்போ வரைக்குமே அது ஒரு அன்சால்வ்டு மிஸ்ட்ரியா தான் இருக்கு. அவர் எப்படி இறந்தாருன்னு இப்போ வரைக்கும் யாருக்குமே தெரியாது. ஸோ 1969ல அவர் இறந்ததுக்கு அப்புறமா அவருடைய பாடி வந்துட்டு 1971ல தான் உகாண்டாக்கு எடுத்துட்டு வராங்க. அப்ப பிரசிடென்டா இருந்த இடியம் வந்துட்டு அவருடைய பாடிக்கு வந்துட்டு ஃபைனல் ரைட்ஸ் பண்றப்ப எடுத்த போட்டோ தான் இது. ஸோ இந்த பேலஸ் பத்தின ஹிஸ்டரி உங்க எல்லாருக்கும் இப்போ ஓரளவுக்கு தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். அப்படியே டவுட்ஸ் இருந்தா மறக்காம கமெண்ட்ஸ்ல என்கிட்ட கேளுங்க, நான் கிளாரிஃபை பண்றேன். ஏற்கனவே இந்த இடத்துல நிறைய பிரச்சனைகள் நடந்தனால பொதுமக்கள் அதே மாதிரி டூரிஸ்ட் வந்துட்டு யாருமே வந்துட்டு உள்ள அலோடு கிடையாது. அப்படி யாராவது உள்ள போய் சுத்தி பார்க்கணும்னா கண்டிப்பா வந்துட்டு கிங்கோட பர்மிஷன் இருக்கணும் அப்படின்னு சொன்னாங்க. Daimler. A car is called a Daimler. Daimler. So from a Daimler, a king bought Cadillac. Cadillac. From Cadillac, king bought Bentley. Bentley. First year, right? Not Prime Minister. Powerful. ஸோ இந்த காரை பார்த்தா உங்களுக்கு என்ன காருன்னு தெரியுமான்னு தெரியல. இது வந்துட்டு பயங்கர லக்ஸரியஸான, நம்ம எல்லாருக்குமே வந்துட்டு பார்த்தோன்னே புறமப்படக்கூடிய ரோல்ஸ் ராய்ஸ் காருங்க. ஸோ இந்த கார் வந்துட்டு ஆமாம் ரோல்ஸ் ராய்ஸ்.
ஸோ இந்த கார் வந்துட்டு குயின் எலிசபெத் வந்துட்டு கிங் முட்டேசா 2க்கு வந்து கிஃப்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ ஒபோட்டேக்கு வந்து பிரைம் மினிஸ்டராக இருந்தப்ப அவருக்கு வந்துட்டு இந்த கிங் முட்டேசா 2 வந்து இந்த மாதிரி ஒரு லக்ஸரியஸான கிஃப்ட்ஸ்லாம் யூஸ் பண்ணுறது பிடிக்கவே இல்லை. ஸோ பிரைம் மினிஸ்டர் ரொபோட்டேக்கும் கிங் முட்டேசாக்கும் நடுவில் ஒரு கோல்டு வார் போயிட்டே இருந்திருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ 1966 நடந்த வார் அப்போ இந்த காரை எரிச்சு தரைமட்டமாக்கியிருக்காங்க. மண்ணுக்குள்ள புதஞ்சிருந்த கார் தான் எடுத்து இப்போ மக்கள் பார்வைக்காக வெளியே வச்சிருக்காங்க. பார்க்கலாம். 1966 ஒரு பெரிய வார் நடந்து சொன்ன பாத்தீங்களா, பிரைம் மினிஸ்டர் இருந்தவர் இடியம்க்கு இன்ஸ்ட்ரக்ட் பண்ணி இந்த காரை வந்துட்டு அவங்க பர்ன் பண்ணிட்டு மண்ணுக்குள்ள புதைச்சு தரைமட்டமாக்கி இருக்காங்க. ஸோ மண்ணுக்குள்ள இருந்து எடுத்து தான் இப்போ நம்மளுடைய பார்வைக்காக மக்களுடைய பார்வைக்காக இந்த கார் வச்சிருக்காங்க. ஸோ பாருங்க லக்ஸூரியஸான ரோல்ஸ் ராய்ஸ் கார் வந்துட்டு எப்படி இருக்குன்றத. Now to become a military base. Obote. I'm not getting this. You don't want it to do that? When this palace was attacked after the war, Obote he abolished it. He now made this palace become a military barracks. So that's why you have this guy. ஸோ இந்த ஒரு பீரங்கி வந்துட்டு பார்த்தீங்கன்னா 1966 நடந்த வாரில் ஒரு பயன்படுத்தின ஒரு பீரங்கி தான். அந்த 1966 நடந்த வாரோட இம்பேக்டை நாங்கள் இன்னும் மறக்கலை அப்படின்றத வந்து காமிக்கிறதுக்காக தான் இந்த ஒரு பீரங்கியை இன்னும் இங்கே வச்சுருக்காங்க. இந்த வார் முடிஞ்சதுக்கு அப்புறம் ஒபோட்டே தான் நெக்ஸ்ட் பிரசிடென்ட்டாக இருந்திருக்காரு. அது மட்டும் இல்லை, உகாண்டாவில் உள்ள எல்லா கிங்டம்ஸையும் அபாலிஷ் பண்ணியிருக்காரு. அதுக்கப்புறமா 1993 இப்போ கரண்ட் பிரசிடென்ட்டாக இருக்க மூசவேனின்றவர் தான் எல்லா கிங்டம்ஸையும் ரெஸ்டோர் பண்ணி உகாண்டாவில் உள்ள மக்களுக்கு ஒரு நல்ல ஒரு அமைதியான வாழ்க்கையை கொடுத்துருக்காரு. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், ஃபைனலி நீங்கள் எல்லாரும் எதிர்பார்த்துட்டு இருந்த இடியமினுடைய டார்ச்சர் சேம்பர் தான் நாங்கள் பார்க்க போயிட்டு இருக்கோம். பேர் கேட்டாலே கொஞ்சம் பயங்கரமாக இருக்குல்ல? ஆமாங்க, அந்த காலத்தில் இந்த இடம் ரொம்ப ஒரு பயங்கரமான இடமா இருந்திருக்கு. இப்போ வாங்க போயிட்டு இடியமினுடைய டார்ச்சர் சேம்பர் பார்க்கலாம். இந்த வீடு எல்லாமே பேலஸ்குள்ள தாங்க இருக்கு. வார் நடக்கிறதுக்கு முன்னாடி பேலஸ்ல ஒர்க் பண்ணக்கூடிய ஒர்க்கர்ஸ் எல்லாருமே இந்த வீட்டில் தாங்க ஸ்டே பண்ணியிருக்காங்க. வார் நடந்ததுக்கு அப்புறமா இப்போ கொஞ்சம் பேர் மட்டும், அதாவது பேலஸை மெயின்டைன் பண்ணிட்டு இருக்க ஒர்க்கர்ஸ் மட்டும் தான் இப்போ இங்கே ஸ்டே பண்ணுறதா சொன்னாங்க. இடி அமீனுடைய டார்ச்சர் சேம்பரை பார்க்கறதுக்கு நாங்களும் போறோம் போய்கிட்டே இருக்கோங்க. போ அப்படியே போ. இடி அமீன் ஆட்சி செய்த காலத்துல ஒரு அதிகாரியா மட்டும் இல்லாம ஒரு சர்வ அதிகாரியா இருந்திருக்காருன்னு தான் சொல்லணும். ஏன் அப்படி சொல்றதுன்னு நீங்க கேக்குறீங்க. ஏன்னா 1966 வார் நடந்து முடிஞ்சதுக்கு அப்புறமா பிரைம் மினிஸ்டரா இருந்த மில்டன் ஒபோட்டே உகாண்டாவுடைய அடுத்த பிரசிடென்டா ஆகியிருக்காரு. ஆனா ஒபோட்டே ரொம்ப நாள் பிரசிடென்டா நீடிக்கல. 1971 இடி அமீன் ஒபோட்டேவுடைய ஆட்சியை தூக்கி எறிஞ்சிட்டு தானே அடுத்த பிரசிடென்டா தன்னை அறிவிச்சிருக்காரு. அது எப்படி சாத்தியம் அப்படின்னு தானே நீங்க கேக்குறீங்க. 1971 பிரசிடென்ட் மில்டன் ஒபோட்டே சிங்கப்பூர்ல நடந்த ஒரு காமன்வெல்த் மீட்டிங்கை அட்டென்ட் பண்றதுக்கு போயிருக்காரு. அவர் உகாண்டாவுக்கு ரிட்டர்ன் ஆகிறதுக்குள்ளேயே அமீன் என்ன பண்றாருன்னா தன்னோட ஃபுல் ஆர்மி பவரை யூஸ் பண்ணி கவர்மெண்ட்டை தன் கண்ட்ரோலுக்கு கொண்டு வராரு. அது மட்டும் இல்லைங்க, தன்னையே வந்துட்டு அடுத்த பிரசிடென்டாவும் டிக்ளேர் பண்றாரு. நான் சொல்றதெல்லாம் கேட்கும்போது ஏதோ படத்துல வர கதை மாதிரியே இருக்கும்ல, ஆனா இதெல்லாம் கதை இல்லைங்க, நிஜத்துல நடந்திருக்கு. உகாண்டாவை பொறுத்த வரைக்கும் பிரசிடென்ட்ன்ற பதவிக்கு பயங்கரமான ஒரு போட்டி சண்டை நடந்திருக்குன்றதுதான் நிதர்சனமான உண்மை. இப்ப வாங்க இடி அமீனுடைய டார்ச்சர் சேம்பரை போய் பார்க்கலாம். அவருடைய டார்ச்சர் சேம்பரை பார்க்கறதுக்கு முன்னாடி வெளியே ஒரு போர்டு வச்சிருக்காங்க பாருங்க. 1970s இஸ்ரேலிஸ் தான் இந்த டார்ச்சர் சேம்பரை கன்ஸ்ட்ரக்ட் பண்ணியிருக்காங்க. இந்த டார்ச்சர் சேம்பர்ல ஆயிரக்கணக்கான உகாண்டன் மக்கள் வந்துட்டு கொல்லப்பட்டிருக்காங்க. கூடிய மக்களே பாத்தீங்கன்னா இந்த ஒரு பேரை கேள்விப்படும் போது ரொம்பவே பயப்படுறாங்க, உள்ள போறதுக்கு கூட பயப்படுறாங்க. ஏன்னா அந்த அளவுக்கு வந்து ஒரு கொடுமையான விஷயங்கள் வந்து உள்ள நடந்திருக்குங்க. இதை பத்தி கேட்கும்போது மனசுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. ஒருத்தங்களால வந்து இந்த மாதிரிலாம் ஒரு மனுஷங்களை கொல்ல முடியுமா அப்படின்னு தாங்க தோணுது எனக்கு. ஸோ இப்போ வாங்க உள்ள போய் பார்க்கலாம். நம்ம
the road with no return சொல்லலாம். ஏன்னா இங்க உள்ள போற மக்கள் வந்துட்டு வெளியே யாருமே வந்ததே கிடையாது. இங்க இருந்து அவங்க எடுத்துட்டு போயிட்டு பாடி எங்கேயோ பரியல் பண்ணிடுறாங்க. ஸோ நிறைய விஷயங்கள் இங்க நடந்திருக்குங்க. ஸோ இங்க வந்து பாத்தீங்கன்னா இந்த சுவர்கள் கூட பாத்தீங்கன்னா ரெனோவேட் பண்ணாம அப்படியே அந்த அப்போ உள்ள அந்த சுவர் தான் வந்து இன்னுமே இங்க வச்சிருக்காங்க. ரெனோவேட் ரைட். I'm coming to the point. Yeah. That's of Libya. Who was the president of Libya? Libya. 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 Oh. Libya. Libya. Okay. So he used to receive guns from Gaddafi and had this place. So now this place was made Idi Amin. Okay. So the Israelis made it. இடியமினுடைய டார்ச்சர் சேம்பர்ல மக்களை அவர் எந்த மாதிரிலாம் டார்ச்சர் பண்ணி துன்புறுத்தினாரு அப்படின்றத பத்தி டீட்டெயிலாக நான் நெக்ஸ்ட் வீடியோவில் எக்ஸ்பிளைன் பண்றேன். இந்த பேலஸ் வீடியோ பத்தின உங்களுடைய ஃபீட்பேக்ஸை மறக்காம கமெண்ட்ஸ் எனக்கு ஷேர் பண்ணுங்க. எனக்கு அது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். ஸோ ஸ்டே டியூன்ட் ஃபார் தி நெக்ஸ்ட் வீடியோ. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் அண்ட் பை.